வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் வண்டர்லேண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி க்ரெசன்ட் கேரமல் ஸ்வீட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸ்வீட் செய்ய தேவையான பொருட்கள்: 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன், 1 கப் சுகர், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், தேவையான அளவு எண்ணெய் ஃப்ரை பண்ண, கார்னிஷிங்க்கு பிஸ்தா எடுத்திருக்கேன், கொஞ்சம் குங்குமப்பூ, கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர். இப்போ நான் இந்த 1.5 கப் மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம இந்த பால் பவுடரையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட இந்த நெய் 1 ஸ்பூன் வச்சுருந்ததையும் சேர்த்து ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நெய் இல்லைன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி அதை ஒட்டாமல் வரத்துக்காக தான் நம்ம நெய் ஆட் பண்ணுறோம். அதனால் ஆயிலும் கூட ஆட் பண்ணிக்கலாம் நெய்க்கு பதிலாக. இப்போ நல்லா இந்த சப்பாத்தி மாவு மாதிரி இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவை 3 பகுதியாக பிரித்து வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவு ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிட்டு இதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறோம். நான் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் மூடி யூஸ் பண்ணுறேன் கட் பண்ண. நீங்கள் வேறு ஏதாவது பவுல், ஷார்ப் எட்ஜ்டு பவுல் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சர்க்கிள் போட்டு எடுத்துக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா மாவுலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்துக்கலாம். இப்போ சென்டர் பார்ட் வந்து நான் லைன்ஸ் போட்டுக்க போகிறேன். சென்டர் பார்ட் மட்டும், நடுவில் மட்டும், வேறு எங்கேயும் வேண்டாம். இப்படி லைன்ஸ் போட்டுக்கோங்க. இது ஒரு டிசைன் ஷேப்புக்காக தான் போடுறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த அவுட்ரு பார்ட்டை வந்து இந்த ஃபோர்க் வச்சு டிசைன் பண்ணுறோம். ஃபோர்க் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். அப்புறம் இதை அப்படி க்ரஷன் ஷேப்புக்கு கொஞ்சம் லைட்டாக திருப்பி விட்டுறலாம். அதே மாதிரி எல்லாம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதையும் மடிச்சு எடுத்துக்க போகிறேன். இங்கே பாருங்கள், அழகான ஷேப் கிடச்சிருக்கு. ரொம்பவே அழகான ஷேப்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் சூட் பண்ணிக்க போகிறேன்.
இங்கே ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். அது உங்களாட்டையும் நம்ம சுகர் சிரப் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ 1 கப் சுகரை இதில் ஆட் பண்ணுறேன். இதுக்கு ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். நல்லா ஜீரா காய்ச்சிக்கலாம். இதுலேயே நான் கொஞ்சம் குங்குமப்பூ அப்புறம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. கம்பிப்பதம் வரணும். ஒரு கம்பிப்பதம் வந்ததுக்கு அப்புறமா தான் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கம்பிப்பதம் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி எல்லாத்தையும் நான் கிரஷன் ஷேப்பில் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. சிம்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா லைட் ப்ரௌன் கலர் வருது. இப்போ இந்த மாதிரி ஃப்ரை ஆனோன்னா எடுத்துக்கலாம். நமக்கு அழகான ஸ்வீட் இப்போ ரெடியாக போகுது. இப்போ இந்த சுகர் சிரப்பில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சதை எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். அதிலிருந்து இப்போ டேஸ்டியான டெலிஷியஸான கிரசன்ட் கேரமல் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.